ஹலோ மக்களே, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட்லேருந்து 2329 வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாபோட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் அரியலூர் மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அரியலூரில் என்னென்ன வேகன்சி இருக்குது, என்னென்ன கம்யூனிட்டிக்கு இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் பற்றின ஃபுல் டீட்டெயிலை பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலில் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் டெலகிராம் குரூப் மூலிமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். May 15th அன்னைக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மெட்டீரியல் எல்லாமே PDF ஆகும், வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாகவும் கொடுப்போம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கனாலும் எல்லா வீடியோ கிளாஸஸுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மெட்டீரியல் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 தேர்வுகள், எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி தேர்வுகள் இருக்கும். அது இல்லாமல் அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் PDF-ஆகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ்லேயே எல்லா PDF-மே இருக்கும். மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், எல்லா டாப்பிக்குமே தேவையான மேக்ஸ் ரீசனிங் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுப்போம். அது இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், ஜூன் மாதம் 2023லேருந்து ஜூன் 2024 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் என்ன கேட்டகரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த PDF-ல கொடுத்துருக்கேன். இந்த PDF லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதிலே இந்த கிளாஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அந்த கேட்டகரிக்கான சிலபஸ் டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே இந்த PDF-லேயே கொடுத்துருப்போம். எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903322290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. May 28 முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கூகுள் பே நம்பருக்கு 8903322290 நம்பருக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட கிளாஸ் ஷெட்யூல் எல்லாத்தையுமே இந்த PDF-ல எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 வகையான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கேட்டகரி A போஸ்ட்டும் கேட்டகரி D போஸ்ட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த BC சொல்லலை. அதாவது பார்த்தீங்கன்னா டிரைவர் வேகன்சிக்கான போஸ்டிங்கும் சொல்லலை. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனும் சொல்ல வேகன்சி கிடையாது. இந்த கேட்டகரி A அண்ட் D தான் உண்டு. இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன், Dக்கு வந்து 8th குவாலிஃபிகேஷன். அதுலேயும் அந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலீஃப், சீனியர் பைலீஃப், அது மட்டும் இல்லாமல் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் ஒரு 6 வேகன்சி, ரீடருக்கான போஸ்டிங்கும் கிடையாது. அதே மாதிரி இந்த கிளீனர்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் 39 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 27/5/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நகல் பரிசோதகர், அந்த எக்ஸாமினர், அது மட்டும் இல்லாமல் சீனியர் பைலீஃப், ஜூனியர் பைலீஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக அந்த 6 வேகன்சியில் எக்ஸாமினரில் 1 வேகன்சி, சீனியர் பைலீஃபில் 1 வேகன்சி, ஜூனியர் பைலீஃபில் 2 வேகன்சி, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த முதல் 2 போஸ்ட்டுக்கும் லெவல் 8 சேலரி 19,500லேருந்து சேலரி ஸ்டார்ட் ஆகும். ஜூனியர் பைலீஃபுக்கு லெவல் 7 சேலரி 19,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு லெவல் 2 சேலரி 16,600லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெவல் 3 சேலரி. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் SC ST கேண்டிடேட்டுக்கு 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். MBC BC BCM கேண்டிடேட் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதர்ஸ், அதாவது ஜென்ரலில் வர கேண்டிடேட் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ரிசர்வேஷன் இல்லாமல் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அந்த 10th மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேவைக்கு அதிகமாக கல்வி தகுதியோட சில குறிப்பிட்ட வகை விண்ணப்பதாரர்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் வந்து பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th மேலே உயர்நிலை கல்வி, அதாவது அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டிகிரி டிப்ளமோலாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 60 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தால் போதும். அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் அந்த ஜெராக்ஸ் மிஷின் ஒர்க் பண்ணுறதுல ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் SSLCக்கு மேலே படிச்சிருந்தாலும் SSLC இல்லைன்னா அதற்கு நிகரான குவாலிஃபிகேஷனில் பாஸ் ஆகலனாக்கா தகுதியுடையவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து போஸ்டிங் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா MBC BC ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே 500 சொல்லியிருக்காங்க. SC ST கேண்டிடேட், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸே கிடையாது. எத்தனை போஸ்டிங்னாலும் அப்ளை பண்ணிடலாம். எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு வேகன்சி இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OMR முறையில் தான் எக்ஸாம். 170 மதிப்பெண்களுக்கு தேர்வு, அதுக்கப்புறம் வாய்மொழி தேர்வு வைப்பாங்க. ப்ராக்டிக்கல் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 170ல் தமிழில் ஒரு 50 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 120 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் தமிழ்நாடு பாடப்புத்தகத்துலேருந்து கேட்பாங்க. பொது அறிவை பொறுத்த வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவியல், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸு, வரலாறு, INM, இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட் A பார்ட் B ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. நீங்கள் தமிழில் பாஸ் ஆனால் தான் மற்ற பேப்பர் எல்லாத்தையுமே திருத்துவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் இருக்கிற அந்த ஒரு வேகன்சி, BCயில்
உமன்ஸ் கேண்டிடேட் டிஸ்டிங்டிவ் உமனுக்காக சொல்லியிருக்காங்க, மற்றவங்க அப்ளை பண்ண முடியாது. அந்த சீனியர் பைலீஃப் வந்து பிசியில் உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஜூனியர் பைலீஃபில் ஜென்ரலில் உமன் டிஸ்டிங்டிவ் விடோ சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உமன் டிஸ்டிங்டிவ் விடோ கேண்டிடேட் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து இன்னொரு போஸ்டிங் வந்து எஸ்சியில் ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு, முன்னுரிமை உள்ளவங்களுக்குன்னு இருக்காங்க. அடுத்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் எம்பிசி டிசியில் பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. எஸ்டி கேண்டிடேட்டுக்குலாம் வேகன்சி கிடையாது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து அரியலூர் மாவட்டத்திலே அந்த கிளீன்னஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், அந்த வாட்ச்மேன் கம் மசால்ஜி இந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். அதில் ஒரு 33 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளரில் 1, காவலரில் 13, காவலர் மற்றும் மசால்ஜியில் 1, இரவு காவலர் மற்றும் மசால்ஜியில் 1, மசால்ஜியில் மொத்தமாக ஒரு 17 வேகன்சி அப்படின்னு சொல்லி மொத்தமாக 33 வேகன்சி. எல்லாத்துக்குமே லெவல் 1 செலர் தான். 15,700 ஸ்டார்ட் ஆகும். ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் தான். எல்லா போஸ்ட்டுக்குமே அதே ஏஜ் லிமிட் தான். நீங்கள் 8க்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே சேம் தான். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், மாற்றுத்திறனாளிகள்லாம் ஃபீஸ் கிடையாது. எம்பிசி பிசி பிசிஎம் கேண்டிடேட் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் 500 ரூபா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு, அது மட்டும் இல்லாமல் 70 மதிப்பெண்களுக்கு செய்முறை தேர்வு, 30 மதிப்பெண்களுக்கு வாய்மொழி தேர்வு, வைவா வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு பொறுத்த வரைக்கும் தமிழ்லேருந்து 50 கொஸ்டின், பொது அறிவுலேருந்து 50 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து 8ஆம் வகுப்பு கல்வித்தரத்தில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் கேட்பாங்க தமிழ்நாடு அரசு பாடப்புத்தகத்தில். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நடப்பு நிகழ்வுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, ஆஃபீஸ் பராமரிப்பு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதில் அந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கிளீன்லெஸ் ஒர்க்கில் எம்பிசி டிசி கேண்டிடேட்டில் ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட்ச்மேன் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் உமனுக்குமே வேகன்சி இருக்குன்றனால எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் வாட்ச்மேன் போஸ்டிங்கு. அடுத்து வாட்ச்மேனுக்கு மசால்ஜியில் ஜென்ரலில் ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு அந்த ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மசால்ஜி கம் நைட் வாட்ச்மேனில் ஜென்ரலில் ப்ரையாரிட்டி உள்ளவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மசால்ஜி போஸ்ட்டில் ஜென்ரல்லையே ஒரு 2 வேகன்சி இருக்குது. எல்லா கம்யூனிட்டிக்குமே வேகன்சி இருக்குன்றனால எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்படி பார்த்திங்கன்னா அரியலூரில் என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன வேகன்சி யாராருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம கிளாஸ் பேஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னும் முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.